சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 1ஆம் நாள், சஷ்டி திதி இன்று மாலை 5:51 வரை. சுவாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்களுக்குள்ள உங்களுக்குள்ளேயே ஒரு உதவிகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. சொந்தக்காரங்க கிட்ட இது வரைக்குமே கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாதவங்க, அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், நான் சண்டை போட்டுட்டேன், முறைச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன இருந்தாலும் நமக்கு அவர் உதவியாக இருக்கணும்ல, இந்த மாதிரியாக சொந்த பந்தங்களிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஏமாந்து அதன் மூலமாக உறவை தள்ளி வைத்திருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சுமூகமான, சமாதானமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருக்குமே தொட்டது தொடங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு சிலருக்கு இன்றைக்கோ நாளைக்கோ புதிய அறிமுகங்கள் ஏதாவது கிடைக்கும். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, ஒருவருக்கொருவர் தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல உதவிகள் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்ப்பதால் மனம் கூட ஓரளவுக்கு தெளிவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடிய, எதிலும் சுபத்தன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மாரகாதிபதியாகிய சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். நல்லவைகள் கூடுதலாக நடக்கும். எதுலேயும் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குறிப்பாக வேலையில் இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படி வேலை செய்ய முடியல, இப்படி வேலை செய்ய முடியல, வேலை செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான டூல்ஸை கொடுக்கணும்ல, எதுவுமே கையில் கொடுக்காம, வசதிகள் எதையுமே செய்து கொடுக்காம, நிர்வாகம் மட்டும் என்ன அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை செய்யன்னு சொல்லுது, எப்படியா நான் வேலை செய்கிறதுன்ட்டு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வேலை செய்கின்ற இடங்களில் இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிர்வாகத்தோடு கொஞ்சம் ஒத்துப்போகக்கூடிய தன்மை, வேலையில் கொஞ்சம் மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் விலகும். ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கி செய்யலான்னு பார்ப்பீங்க. டைம் நல்லா தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. ஏன் இதில் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் ஓரளவுக்கு பண வரவு கிடைக்குமேன்ட்டு ஒரு புதிய விஷயத்தை மாறுபாடான கோணத்தில் அணுகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி. மிதுனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய உன்னத வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதிர்ஷ்டம் செயல்படும். ரொம்ப நாளாகவே நான் முயற்சி தாங்க பண்ணுறேன், ஆனால் அதிர்ஷ்டம் இல்லைங்க, என்னை விட தகுதி குறைவானவர்கள், புத்தி குறைவானவர்கள்லாம் பெரிய இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவ கண்மணிகளுக்கு கல்விக்கூடங்களில் நல்லவைகள் நடக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும். எந்தெந்த இடத்துல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் படிக்க வைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனைகள் இப்போது வரும். எதிர்கால லட்சியம் என்ன, இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, இந்த பாதை சரியானதா, இந்த பாதை சரியானதா, எதில் போனால் எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்குன்ற மாதிரியாக நெடுந்தூர தொலைநோக்கு சிந்தனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக லட்சியங்கள் மனசுக்குள்ளே வர்றது, தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் வாழ்க்கையை திறம்பட அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயசுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை அமைப்பில் இன்றைக்கு சுக்கரனுடைய வீட்டில் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். சுபத்தன்மையோடு இருக்கிறார். 4ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறதுனால தாய் மீது கொண்டிருந்த அக்கறை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு.
வயசான அம்மா அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, அம்மா இல்லாமல் நம்ம இல்லையே, என்னுடைய அம்மா தாங்க எனக்கு எல்லாம் என்கின்ற அளவிற்கு கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே தாயை தெய்வத்தை விட மேலாக போற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இல்லையா? அம்மா மீது கொண்டிருந்த வருத்தங்கள் அல்லது அம்மாவின் உடல்நிலை மீது கொண்டிருந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு வீடு வாங்குறதுல இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கெடுபிடி அமைப்புகள், தடைகள் அமைப்புகள்லாம் அப்படியே விலகும். சொந்த வீடு வாங்க முடியலன்னா கூட இருக்கிறத விட வசதியான வீட்டில் மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கட்டிடங்கள் தொழில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வாடகை வருமானத்தை வைத்து பிழைத்து கொண்டிருப்பவர்கள், வாடகைதாரர் குத்தகைதாரர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க, கோர்ட்டுக்கு போயிடுமோன்னு தெரியலையே என்ற மாதிரியாக ஒரு ஹவுஸ் ஓனர் நிலையிலிருந்து கொஞ்சம் கவலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலங்களில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், இனிமேல் இப்படி இருக்கணுன்ற மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக அமர்ந்து தம்பி தங்கைகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பி உடையான் படை கஞ்சான்னு அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணங்க நீரடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொந்த பந்தங்களிடையே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தங்கச்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது கூட கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை ஒருவர் மாற்றிக்கொண்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். செல்ஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இணையதளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் மீடியா போன்ற அமைப்புகள்லாம் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றுமே சரியாக நடக்கலைங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை கூட நான் நழுவ விட்டுட்டேன், ஏகப்பட்ட திறமையை மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் அடக்கி வச்சுருக்கிறேன், எங்கே எப்போ அது பொங்கி வழியுதுன்னு தெரியல, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்களான்னு தன்னை பற்றி தானே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுடைய திறமைகளை நல்லபடியாக வெளிப்படுத்தி நற்பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இப்போது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஒன்றும் பெருசாக கஷ்டங்கள் வந்துடாது, எல்லாத்தையும் சமாளிச்சலாம்னு பூர நட்சத்திரக்காரர்கள் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். தொழில் முனைவர்களுக்கு தொழிலை பண்ணுறதில் இருக்கக்கூடிய தடை விலகும். நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த சூழ்நிலைகள்லாம் இப்போது மாறும். வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவங்க, அல்லது ஷிஃப்ட் இப்படி போடாதீங்க அப்படி போடாதீங்கன்னு சொன்னவங்க, அல்லது ஆண் பெண் உறவுகளில் ஒரு இடத்துல சேர்ந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆணுக்கு பெண்ணாலேயும் பெண்ணுக்கு ஆணாலேயும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு முழுமையாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனம் அப்படியே செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிறப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணப்பலன்கள் பணப்பயன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிட்டையர்ட் ஆகிட்டங்க அல்லது விஆர்எஸ் வாங்கிட்டாங்க, அதில் போய் அந்த காசு மாட்டிக்கிச்சு, இதில் போய் இந்த காசு மாட்டிக்கிச்சு, அல்லது இது வரைக்குமே பிஎஃப் கிராஜுவிட்டி இது ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க, நான் உழைத்த பணம் எனக்கு சேர வேண்டிய நியாயமான தொகை திரும்ப வரமாட்டேன் என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2 நாட்களும் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய, ஓரளவிற்கேனும் பணம் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பயம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். நல்ல வேலையாக இன்றைக்கு ராசியில் வளர்பிறை சந்திரன் உட்கார்ந்திருப்பது கடந்த ஒரு 2-3 வாரங்களாக, கரெக்டாக 2 வாரம் தான் சொல்லணும், 2 வாரமாக ஏதாவது ஒரு குழப்பத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஏன் இருந்தாலும் இப்படி பேசினார், எதுக்கு திடீர்னு நல்லா தானே இருந்தார் இந்த மனுஷன், இப்போ திடீர்னு இப்படி குறுக்குச்சால் ஓட்டுறாருன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இந்த மாதிரியாக எதையோ ஒன்றை பற்றி யாரோ ஒன்றை பற்றி கொஞ்சம் குழப்பமாக கடந்த 2 வார காலமாக சுக்கிரனுடைய நீச்ச அமைப்பின் காரணமாக கொஞ்சம் லேசாக உடல் அவஸ்தை மன அவஸ்தையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உற்சாகம் கிடைக்கக்கூடிய, தைரியம் நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வளர்பிறை சந்திரன் இன்றைக்கி ராசியில் இருக்கிறார் இல்லையா, குழப்பங்கள்லாம் அப்படியே தீரும். கௌரவம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக பரம்பொருள் உங்களை காப்பாற்றும் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இன்றைக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய பயண நன்மைகள் மேன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதி இன்றைக்கு 12இல் மறைந்திருக்கிறார். செலவுகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் நல்ல வேலையாக சுப செலவுகளாக இருக்கும். பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வருமானங்கள் வரும், ஆனால் அந்த வருமானத்தை மொத்தமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதபடி, சேர்த்து வைக்க முடியாதபடி, முக்கியமான ஒரு பொருள் வாங்கினேன், பொண்டாட்டி ரொம்ப நாளாக விரும்பி கேட்டாங்க, நான் இல்லாமல் யார் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்காரர் ஆசைப்பட்டு இதை ஒன்று கேட்குறாரு, டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோமே. பிள்ளைங்களுக்கு இது அவசியம் தேவை. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, பைக்கு கேட்குது, அது கேட்குது, இது கேட்குது, அல்லது சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான சிறிய சிறிய விஷயங்கள் கேட்குறாங்க. அதை கூட இப்போது வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்குது, டக்குன்னு வாங்கி கொடுத்துருவோன்ற மாதிரியாக ஒரு பணவரவுகள் வந்து அந்த பணத்தை சுப செலவாக மாற்றக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சிலருக்கு மேற்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேற்கிலிருந்து பணம் வர்றது, நீங்களே மேற்கு திசைக்கு ஒரு சிறு பயணமாக போய் அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள், நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புன்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாம் கிடைக்கும். அதை விட மேலாக மனசில் என்ன நினச்சிங்களோ அது உடனே நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கும் நாளைக்கும். இந்த ஆவணி மாதம் பிறந்துருச்சு. ஆவணி மாதம் பிறந்தாலே உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படியே பாக்கியத்தில் வேற வந்து உட்காருவார். இன்னும் 4 வார காலத்திற்கு சூரியன் அருமையான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். ஆக தடையின்றி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப முதல் நாளாக இந்த நாளை சொல்லலாம். இது வரைக்கும் இவரை ஜெயிக்க முடியாது, அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவரை ஜெயிக்கலாம், சின்ன விஷயத்திலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு க்ளூ கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகள் வரும். தன்னை பற்றி அப்படியே சுய பரிசோதனை செஞ்சுக்குவீங்க. இந்த பழக்கம் நமக்கு தேவையா, இந்த கான்டாக்ட் நமக்கு தேவையா, இதனால் நம்ம பேர் கெடுது இல்லையா, நம்ம யார், நம்ம எப்படிப்பட்ட திறமை இருக்குது, நமக்கு போய் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர், மற்றவங்கக்கிட்ட இப்படி ஒரு பேர் வாங்கணுமான்ட்டு சில விடவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், சில பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு அப்படியே தூக்கி போட்டுட்டு இதுதான் லாஸ்ட், இனிமேல் நான் அதை செய்யவே மாட்டேன்ற மாதிரியாக உங்களுக்குள்ளேயே ஒரு மனோதிடம், மன வலிமை வரக்கூடிய, சுய கட்டுப்பாடு மேலோங்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய உன்னத மாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் வந்து கொண்டு இருக்கின்றது தான் உண்மை. ஐயா, படிப்படியாகத்தானாங்க நடக்குது, ராக்கெட்டு வேகத்தில் நடக்க மாட்டேங்குது, லேசாக என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதுக்காக அப்படியே வந்து கொட்டி கொடுத்துடலையேன்ட்டு இன்னும் சில மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. மகர ராசிக்கு 12 ராசியிலே இன்றைக்கு மகர ராசிக்கு மிகப்பெரிய மேன்மையான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, 7ஆம் இடம் கடுமையான சுபத்தன்மையோடு இருக்க, அப்படியே 3ஆம் இடத்துல சனி இருந்து இன்றைக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது வளர்பிறையை நோக்கி போய்கொண்டிருப்பது. தொழில் முன்னேற்றம், வேலை அமைப்புகளில் நல்ல மாற்றம், டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர், குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத மனமாற்றங்களை சிலரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது, கணவனிடம் நல்ல மனமாற்றம், மனைவியிடம் நல்ல மனமாற்றம், குடும்பம் ஒன்றையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், லாபத்தையே பார்க்காத வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு லாபம் வரக்கூடிய சில அமைப்புகள்னு கொஞ்சம் நல்லதாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க, ஆனால் அதுக்கேற்றாற் போல் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு முயற்சிகளை மேலோங்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய சகல தடைகளும் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள் இருக்கும். இந்த சாமியை போய் பார்த்துட்டு வரலாமா, அந்த சாமியை போய் பார்த்துட்டு வரலாமான்ற ஒரு பிளான் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேருந்து நல்ல தகவல்கள் வரும். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இங்கே இது பண்ணலாமா, அங்கே இது பண்ணலாமா, அவரை நம்பலாமா, இவரை நம்பலாமா நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள். குழந்தைகளுடைய ஒரு படிப்பை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, குழந்தைக்கு உடம்பு இப்படி இருக்கே அப்படி இருக்கே நினச்சவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தகவல்கள், அதாவது இனிமேல் குழந்தைக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் இது இருக்காது, எல்லாம் சரியாக போய்விடும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
சிலருக்கு மட்டும் அப்பா வழி சொந்தங்கள்கிட்ட கடன் கொடுத்து வாங்கினவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கசப்புகள் வரக்கூடிய அமைப்பு. சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கடன் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசை திருப்பி கேட்கும்போது விரோதம் வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் சிலருக்கு மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் உறவு கெடுதல், நட்பு கெடுதல் போன்ற அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மற்றபடி வேறு எந்த விதத்திலையும் கஷ்டமோ நஷ்டமோ இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. நல்ல வேளையாக அவர் வளர்பிறை அமைப்பில் தான் இருக்கிறார். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாது. ஏன்னா ராசி இன்றைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. குரு சுக்கிரன் இருவரும் ராசியை பார்த்து கொண்டிருக்க சந்திரன் 8ல் மறைந்திருப்பது என்பது கொஞ்சம் மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, அங்கே இடத்துல கெட்டு போயிடுமோ, இந்த இடத்துல நடக்காமல் போயிடுமோன்ற மாதிரியாக எதையோ ஒன்றை நினைத்து மனக்கலக்கம் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையை பாதிக்கின்ற முடிவுகளை பதற்றப்படாமல் எதையுமே அப்படியே நிதானமாக யோசிக்க வேண்டிய நாளாக, வேலையை விட்டுறலான் இருக்கிறேன், வேண்டாம், இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் 2 நாட்களுக்கு முடிவுகளை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். பண பரிவர்த்தனைகளோட கொஞ்சம் ஒரு கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இந்த மாதிரியான மனம் கொஞ்சம் குழப்பம் அடையும் போது ஏதாவது ஒன்றில் தவறான முடிவுகளை நம்ம எடுத்துருவோம்ன்றதுனால சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு தரும் ராஜயோகங்கள் என்னங்கய்யா, அது எப்படிப்பட்ட நிலைமையில் நல்ல நன்மைகளை தரும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மைதான். ராகுவை பற்றி நம்ம நிறைய இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஜோதிட விளக்கம் பகுதியில் மிகப்பெரிய விளக்கங்களை ராகுவை பற்றி கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் ராகுவை பற்றி தீராத சந்தேகங்கள் ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கட்டும், ஜோதிட மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் உண்டு. ராகுவை மட்டும் புரிந்து கொண்டால், இந்த இருள் கிரகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் ஜோதிடம் பாதி அளவிற்காவது புரிந்த மாதிரின்றது ஒரு ஜோதிடத்தினுடைய பாடம். ஏன்னா தடைகளை கொடுக்கக்கூடியது இருள் தன்மையோடு ஒரு வீட்டில் அமர்ந்தால் அந்த வீட்டை பாதிப்பது இந்த ராகுவுடைய குணம். அதே மாதிரி எந்த கிரகத்தோடு சேருகிறாரோ அந்த கிரகத்தை செயல்பட விடாமல் தானே அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை எடுத்து இவருடைய தசையில் செயல்படுத்துறது இவருடைய குணம் இல்லையா? ராகு மட்டும் சுபத்தன்மையோடு இருந்து விட்டால் அவர் உலகத்தின் மகாராஜா ஆவார் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதைத்தாங்க நம்ம ராஜயோகம்னு சொல்கிறோம். நிறைய விஐபிகளை பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் முற்பகுதியில் கஷ்டப்பட்டு பிற்பகுதியில் அப்படியே பெரிய அளவில் வெளியே வந்து பெரிய அளவில் நல்லவைகளை சாதித்தவர்கள் எல்லோருடைய ஜாதகத்திலும் ஒன்று ராகு தசை நடந்திருக்கும், அல்லது ராகு சரியான இடத்துல வலிமையாக இருப்பார் என்பதுதான் உண்மை. அப்போ ராகு தசை எப்படிப்பட்ட நிலைமையில் ராஜயோகங்களை தரும் அப்படின்னா, நம்முடைய பொதுவான எல்லா மூலன்களையும் ஆமேடம் எருதுசரா என்கின்ற அமைப்பு எல்லாருக்குமே புரியும். மேஷம், கடகம், ரிஷபம், மகரம், கன்னி ஆகிய 5 இடங்களில் ராகு சுயமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இது ஒரு பொதுவான அமைப்பு தான். 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கூட பொதுவான அமைப்பு தான். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெற்றுவிட்டாரெனில் அவர் கடனாலேயே நம்மளை மூழ்கடித்து கடனாலேயே ஊரை விட்டு ஓட வைப்பார். ஆக ஒரு நல்ல துல்லியமான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சுபத்துவமோடு இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். ராகு சுபத்துவமாக இருக்க வேண்டுமெனில் சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 பேர் தான். இதில் புதனை கூட நம்ம சுவர் முழு சுவர்னு சொல்ல முடியாது. வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதன், சுக்கிரன், குரு, இந்த மூவருடைய அமைப்பில் சுக்கிரனும் குருவும் வளர்பிறை சந்திரனும் ஒரு சேர அல்லது வெறும் சுக்கிரனும் குருவும் மட்டும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில், குருவின் வீட்டில் சுக்கிரனின் இணைவில் பார்வையில், இந்த மாதிரியான அமைப்பு வளர்பிறை சந்திரனுடைய கடக வீட்டில் அவர் இருப்பது, ஒளிபொருந்திய சந்திரனோடு அவர் தொடர்பு கொண்டிருப்பது போன்ற இந்த அமைப்புகளில் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் நன்மைகளை செய்வார் என்பது தான் உண்மை.
ராகு சுபத்துவமாக இருக்கும் பொழுது சுபர்களோடு மட்டும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும், ஐயா 8ஆம் வீட்டில் தான் இருக்கிறார், பரவாயில்லை, 8ஆம் வீட்டில் இருந்த ஒரு நல்ல அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பங்குச்சந்தை அமைப்புகள், கொஞ்சம் ஒரு மாதிரியான மறைமுகமான வழிகளில் தனலாபம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். 6ஆம் இடத்தில் கூட கடன் மூலமாக அதீத வருமானத்தை கொடுத்துருவார். ஒருத்தருக்கு 2 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் கடனை கொடுத்து அந்த கடன் மூலமாக 100 கோடி ரூபாய் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடத்து ராகுவிற்கு கூட உண்டு. ஆக ராகு எங்கிருந்தாலும் சுபத்தன்மையோடு இருக்கும்போது ராஜயோகத்தை செய்வார். சுபத்துவ ராகு மிகப்பெரிய நல்ல அமைப்பை, அந்த சுபத்துவ ராகு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக செய்வார். ஒரு கேந்திரத்தில் இருந்தால் கோணாதிபதியோடும், கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதியோடும் அவர் இணைந்திருப்பது, இவர்களுக்கு அந்த குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பது என்பது இன்னும் கொஞ்சம் மேன்மையை கூட்டும் என்பதுதான் உண்மை. ராகு இருக்கின்ற இடத்தின் தன்மையை பாதித்து கூட இருக்கின்ற சுபர்களுடைய அல்லது பார்த்த சுபர்களுடைய நல்ல தன்மையை செய்வார் என்பதால் ராகு ராஜயோகம் தருவதற்கு உச்சனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை தருவார் என்பதுதான் இன்றைய முக்கிய முழுமையான விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.